மாலை வணக்கம் ப்ரோ. மாலை வணக்கம் பார்த்திபன் ப்ரோ. வணக்கம். வேற யாரெல்லாம் இருக்கீங்க? தயவு செய்து ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா யாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு கமெண்ட் போட்டுருங்க, தெரிஞ்சிடும். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 பேர் தான் வந்திருக்கோமா? 4. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு. குட் மார்னிங் ராதாகிருஷ்ணன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் லலிதா. லலிதா கே. குட் ஈவினிங். குட் ஈவினிங் லலிதா கே. குட் ஈவினிங். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிடுறேன், இருக்கான்னு பார்த்துடுறேன். ஓகே, அன்மியூட்டில் தான் இருக்குது. அது வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க. பார்த்திபன் ப்ரோ, அது பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனைனாக்கா, பிரச்சனை இல்லை. யூஎஸ்டிடி வந்து கிரிப்டோவில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து டைரெக்டாக யூஎஸ்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது அந்த கரன்சியோட பேர் வந்து யூஎஸ்டிடி. சரிங்களா? யூஎஸ்டி, அமெரிக்கன் டாலர், இதுக்கு பக்கத்தில் டி இருக்கிறதுக்கு பேர் வந்து டீத்தர். சரிங்களா? டீத்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா, இது வந்து டீத்தர்ன்ற ஒரு கம்பெனி. சரிங்களா? நம்ம யூஎஸ்டியாக பே பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட நம்ம $1 அவங்ககிட்ட கொடுக்குறோம் தெரியுமா, அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு, டீத்தர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணிவிட்டு, அதுக்கு பதிலாக நாங்கள் யூஎஸ்டிடின்னு ஒரு கரன்சியை நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறோம். எப்போ நான் ஃப்யூச்சரில் நான் யூஎஸ்டிடியை திருப்பி கொடுக்குறோம், அப்போ எனக்கு ஒரு யூஎஸ்டி எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு டீல் இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த டீல்னால தான் வந்துட்டு யூஎஸ்டிடியை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். நமக்கு வந்து அது ஒரு கரன்சியாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ உலகத்தில் எப்படி வந்து அமெரிக்கன் டாலர் இருக்குது, ரஷ்யன் டாலர் இருக்குது, யூரோப் டாலர் இருக்குது, அப்புறம் நம்ம இந்தியன் டாலர், இந்தியன் கரன்சி இருக்குது, கல்ஃப் கரன்சிஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூஎஸ்டிடியும் ஒரு கரன்சி. சரிங்களா? அந்த கரன்சியை வச்சு தான் நம்ம பிட்காயினையோ எத்தீரியமையோ வேறு கிரிப்டோ கரன்சிஸையோ பை செல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கரன்சி. ஸோ அதோட மதிப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $89.45. நீங்கள் ஆட் பண்ண மணி வரலையா? டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள். சாரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ 2 இடத்துல எங்கேயாவது ஒன்று தான் வந்து போகும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக போட்டிங்களா? டிரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக போடலனாக்கா போட்டிங்கன்னா வந்துடும். யாரெல்லாம் நான் அனுப்பின வீடியோவை பார்த்து ஆட் பண்ணீங்க மணி? பார்த்திபன் ப்ரோ, நீங்கள் நான் அனுப்பிச்ச வீடியோவை பார்த்து தானே பண்ணீங்க? ஓகே, இப்போது கரெக்டாக டிரான்சாக்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வரலன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்சல் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று அங்கே போகணும், உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகணும், இல்லைனா திரும்பி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஸோ 2 இடத்துல எங்கேயாவது தான் இருக்கும். இப்போ அது ஏறி இருக்கும் 89.45ன்னு இப்போ கரண்ட் அட் ப்ரெசென்ட் ஏறி இருக்கும். சரிங்களா?
ஆனால் நீங்கள் பை பண்ணும்போது அது 89.35 இருந்திருக்கும், 89.25 இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை. இப்போ 11 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா உள்ள போகிறதுக்கு முன்னாடி, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி? ஸோ நாம் நேற்று எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அது வந்து 0 ஆயிடுச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஆடை முதல்ல நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஆடுனாக்கா கோர்ஸோட ஆடை வந்து முதல்ல டிசேபிள் பண்ணிடுறேன். சரிங்களா, நேற்று நம்ம எடுத்த அக்கௌண்ட் ட்ரேட் என்ன ஆச்சுன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னாக்கா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் ஆர்டர்னாக்கா நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ஆர்டர்ஸ்லாம் அங்கே இருக்கும். சரிங்களா, அந்த ஃபில் ஆர்டர் கிளிக் பண்ணால் நேற்று எடுத்த ஆர்டர் என்ன ஆச்சு, ₹11.55 பை பண்ணது, 0 ரூபீஸ் செல் பண்ணது, 0 ரூபீஸ்க்கு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ ₹22 செல் பண்ணது, 0 ரூபீஸ்க்கு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இன்னையோட மொத்த ட்ரேட் நம்மளோட ப்ராஃபிட் எங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு டைரெக்டாக இங்கே உங்கள் யூசர் ஐடி இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி போர்ட்ஃபோலியோ மார்ஜினுக்குள்ளே போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நேற்று எடுத்த ட்ரேடில் நமக்கு $83.83 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. சரிங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது $20, $0.83 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் தான். சரிங்களா, எத்தனை பர்சன்ட் ஆச்சு, 0.83 கன்வெர்ட் பண்ணால் எத்தனை பர்சன்ட் ஆச்சு, $20 டிவைடட் பை ஆல்மோஸ்ட் 4% ஆச்சு. சரிங்களா, $20 டிவைடட் பை 100 இன்டூ 0.2 வருது. ஓகேங்களா, ஸோ 0.83 டிவைடட் பை 0.2, ஸோ 4.15% ப்ராஃபிட் வருது. சரிங்களா, ஹவு டு ஜாயின் எல்லாரும் டெலிகிராமில் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி லைவ்ல வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், எஸ்டர்டே நேற்று நம்ம சீப்பாக தான் பை பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து இது ஒன் டைம் ப்ராசஸ் தான், இது பெருசாக கால்குலேட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம மக்கள் வந்துட்டு எப்படி லைவ்ல ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்குலாம் நான் லிங்க் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நார்மலாக போகிற யூடியூப் லைவ் அவங்களுக்கு தெரியல வாட் டு டூ. ஓகே ஓகே ஓகே, எஸ்டர்டே நீங்களும் வந்து லைவ்ல அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே சார். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா சார், ஓகே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ₹1.50 முன்ன பின்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ நேற்று நம்ம ப்ராஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா $0.83 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 4.25% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. 4.15% வந்து நமக்கு வந்து ஓவராலாக ப்ராஃபிட் வந்து. ராஜீவ் காந்தி ப்ரோ, குட் மார்னிங், சாரி குட் ஈவினிங். லாங் டைம் நோசி. உங்களெல்லாம் ஆஃபீஸ் டைமில் பிடிக்கவே முடியாது. ஸோ மேபி நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் கிரிப்டோ இதுக்கப்புறம். சரிங்களா, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நேற்று எடுத்த ட்ரேடில் ஏதாவது டவுட் இருக்கா? மணி ஆட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ள லைவ்ல போயிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
வணக்கம் 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 பியா. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. 17 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்க கடகடன்னு. லைக் பெண்டிங், லைக் பெண்டிங். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, அடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் கிடைச்ச. ஓகேவா? கொஸ்டின் ஏதாவது இருக்கா சார்? உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி மணி ஆட் பண்ணுறது, எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ட்ரேடு ட்ரேடு எனேபிள் பண்ணுறது, எப்படின்னு நான் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். குட் ஈவினிங் ப்ரோ. ட்ராவல் டைகர், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து வாட் ஹேப்னிங். வேலுமணி வாங்க, வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன். நீங்கள் now I am join. ஓகே ஓகே. ராஜீவ்காந்தி ப்ரோ, நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்துக்குங்க. நான் மொபைல் ஆப்லேயே ஓப்பன் பண்ணலாம், நான் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா நம்ம லைவ் முடிச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க எனக்கு, ராஜீவ்காந்தி ப்ரோ. கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வருதுனாக்கா வெயிட் பண்ணுங்க, அந்த ஸ்க்ரீனை விட்டு எக்ஸிட் பண்ணிடுறாரு. சையத் முஸ்தபா. ஸ்கில் ரிவ்யூன்னு வருதா ப்ரோ? ஒரு சில பேருக்கு மேபி ஏதாவது ஐடியில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், மேபி அதில் அவங்களுக்கு அப்லோடு சரியாக ஆயிருக்காமல் இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஆயிரும். அது 5 மினிட்ஸில் ஆயிரும். எல்லாருக்கும், நிறைய பேருக்கு 5 மினிட்ஸில் ஆயிடுது. உங்களுக்கு ஏன் தெரியல, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. டெய்லி ஈவினிங் லைவ் அப்போ. ஹாய் ப்ரோ தங்கராஜ், சதீஷ் தங்கராஜ் ப்ரோ. நான் 6:15ன்றதுனால நிறைய பேர் கரெக்டாக 6:15க்கு வராங்க. ஓகே. ஸோ புதுசாக வந்தவங்களாம் லைக் போட்டுருங்க, லைக் போட்டுருங்க. ஸோ ஃபண்ட் ஆடிங்கில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட் ஆகிடும். சரிங்களா? எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எரர்லாம் வந்ததில்லை. ஸோ ஃபண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டெபாசிட் பைன்ற இடத்துல போயிட்டு யூஎஸ்டிடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, யூஎஸ்டிடி, இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஒன் மெட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒன் மெட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரூபாய் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உள்ளே வந்து ஃபீட் பண்ண சொல்லும். ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ $112.6 நமக்கு கொடுக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பே நவுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்க அடுத்து ப்ராசஸ்க்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன கேட்குது, பை யூஎஸ்டிடின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதுதான் என்னுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய யூபிஐ ஐடின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா கொடுத்த உடனே ப்ரொசீடுன்னு கேட்கும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு பார்கோடு வரும். சரிங்களா? இந்த பார்கோடு வரும். உங்கள் யூபிஐ ஐடியை ஓப்பன் பண்ணி இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா பேமெண்ட் பண்ண சொல்லும். ஸோ பேமெண்ட் பண்ணி இந்த 10,000 ரூபாய் அங்கே வந்து காட்டும். இந்த 10,000 ரூபாய் சப்போஸ் நீங்கள் அந்த 10,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னாக்க
பே பண்ணி முடித்த உடனே அதுக்கு கீழே ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி ஒன்று வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று வரும். அந்த ஐடியை இந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லும். கன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் அது டிரான்சாக்ஷன் டன்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் ஒன்று காட்டும். அதை முடிச்சுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்புறம் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ மார்ஜின்குள்ளே வந்து செக் பண்ணிங்கனாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ மார்ஜினில் ஃபுல் ஃப்ளெஜ் உங்கள் ஃபண்டு வந்து ஆட் ஆயிடும். ஸோ இங்கே ஆட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆடு சக்ஸஸ்ஃபுல்லி டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுனாக்கா இங்கே ஆட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சர்வரை பொறுத்து டைமை பொறுத்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் ஸோ இப்படி தான் வந்து டிரான்சாக்ஷன் மணியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஓகே பேமெண்ட் வெயிட்டிங்லேயே இருக்கா ஃபார் லாங் டைம்? இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்க பார்த்திபன் ப்ரோ. அப்புறம் இல்லைனாக்கா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஐடியை இந்த டிரான்சாக்ஷன் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி வரைக்கும் கொடுத்துட்டீங்களா? டிரான்சாக்ஷன் ஐடிலாம் கொடுத்துட்டீங்களா? நீங்கள் பேமெண்ட் கொடுக்கும்போது டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் ஃபண்டு ஆட் ஆகலைனாக்கா இன்னொரு தடவை போயிட்டு அதே டிரான்சாக்ஷன் ஐடியை நம்ம கொடுத்துக்கலாம். அப்படின்னா இன்னொரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் போயிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடின்னு கொடுக்குற இடத்துல போயிட்டு மறுபடியும் அதே ஐடியை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் உங்கள் ஃபண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அது பிரச்சனை இல்லை. டெய்லி ஈவினிங் லைவ் அப்போ அப்புறம் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபண்டை வந்து ஆட் பண்ணணும். வேறு யாராவது ஃபேஸ் பண்ணுறீங்கனாக்கா பேனிக் ஆகாதீங்க, எங்கேயும் போகாது உங்கள் ஃபண்டு. அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் தாராளமாக உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். ஸோ யாரும் ஃபண்டு ஆட் ஆகலை ஏதாவது பிரச்சனைனாக்கா பேனிக் ஆகாதீங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம், சார்ட்டை ஒரு தடவை பார்த்துடலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிரிப்டோ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று சடனாக ஒரு ஸ்பைக் வந்துட்டு, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு பார்த்துக்கணும். ஓகே ப்ரோ, பார்த்திக் ப்ரோ ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்களே, க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் அந்த டேட்டாவே கொடுத்து பாருங்கள், அந்த யூபிஐ ஐடி. அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் சொல்ல. ஸோ நேற்று இப்போது பிட்காயின் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று சடனாக ஒரு ஹைக்கு போயிட்டு சாயந்தரமாக ஹை போயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல சடனாக நேற்று ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இப்போ வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் அகைன் வந்து கீழே போக போதா மேலே போக போதா நமக்கு தெரியாது. சரிங்களா? நமக்கு தெரியாததுனால மேக்ஸிமம் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கன்ஃபியூசிங் சிக்னல் இருக்கிறதுனால நாம் இப்போதைக்கு என்ன செல் பண்ண போகிறோம்,
ஃபார் அவுட் ஆஃப் த மணி இன்னைக்கு செல் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் தூரமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் தூரமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டாக்கா நமக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். எது ஃபார் அவுட் ஆஃப் த மணி? நேற்று ரீசெண்டாக ஒரு ஹை போனது பார்த்தீங்கன்னாக்கா 30,000 போயிருக்கு. சரிங்களா? 30,200 வரைக்கும் ரீசெண்டாக ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ஒரு பெரிய லோன் பார்த்தீங்கன்னாக்கா 20,600. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய லோவாக ரொம்ப தூரம் போயிடும். ஸோ இப்போதைக்கு மார்க் பண்ணுறது 20,650 நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போது நாம் போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை வந்து செலக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அதில் இருக்கிற ப்ரீமியம் நமக்கு எவ்வளோ தேவை? ஒரு வருஷத்தில் நீங்கள் போட்டு சப்போஸ் வந்து நம்ம வந்து $200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா நமக்கு ஒரு வருஷத்தில் $200 ப்ராஃபிட் வந்தால் போதும். சரிங்களா? அப்போது நமக்கு ஒரு வருஷத்தில் $200 ப்ராஃபிட் வேணும்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டாலர் ப்ராஃபிட் வேணும்? வருஷத்துக்கு $200 அப்படின்னா டிவைடட் பை 365 days. சரிங்களா? ஒரு நாளைக்கு நமக்கு $54 $0.54 நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும். சரிங்களா? அப்போது $0.54 எத்தனை கவுண்ட்டுக்கு? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து 250 கவுண்ட்டுக்கு நமக்கு வந்து $0.54 நமக்கு கிடைச்சா போதும். சரிங்களா? 250 கவுண்ட்னாக்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆச்சு? ஒரே ஒரு நிமிஷம் எடுங்க, ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிக்கிறேன். மனசுக்குள்ளே பேசிகிட்டே வந்து கால்குலேஷன் பண்ண மாட்டேங்குது. 0.5 250 கவுண்ட்டு 250 கவுண்ட்டுக்கு 0.5 வரணும்னாக்கா இப்போ 1000 கவுண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்? ஒரு நாளைக்கு 0.5 டிவைடட் பை 25 வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன கால்குலேஷன், ஒரு ரஃப் கால்குலேஷன் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு எனக்கு நான் கலெக்ட் பண்ணுறது $20 டிவைடட் பை 1000 கவுண்ட்டு. ஒரு நாளைக்கு $20 கலெக்ட் பண்ணால் நான் வந்து $0.5 சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு $20 கலெக்ட் ஒரு நாளைக்கு நான் $20 கலெக்ட் பண்ணாக்க $0.5 சம்பாதிக்க முடியும். ஓகே, அப்போ எனக்கு $200 டிவைடட் பை எனக்கு ஒரு நாளைக்கு 250. ஓகே, $2 நான் சைடில் இருந்து கலெக்ட் பண்ணாலே என்னால் வருஷத்துக்கு 100% என்னால் சம்பாதிக்க முடியும். இது எப்படின்னாக்கா நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ மேலே இருந்து $1, கீழே இருந்து $1 நான் கலெக்ட் பண்ணாலே டெய்லி என்னால் வருஷத்தில் 100% வந்து சம்பாதிக்க முடியும். மேலே இருந்து $1, கீழே இருந்து $1 என்னால் சம்பாதிச்சா வருஷத்துக்கு 100% டபுள் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாயிண்ட்டு என்ன சொல்கிறது, ரெண்டு பக்கம் இருந்து எங்கே இடத்துல $10 இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்த இடத்துல $10 இருக்குது. இப்போ எக்ஸ்பைரியை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். மேலே பாருங்கள், இங்கே நமக்கு இத்தீரியம் இருக்குது, பிட்காயின் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் தான் நம்மளால் வந்து ஆப்ஷனை வந்து செல் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ரெண்டு காயின்ஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து செல்லிங் பண்ண முடியும். வேறு இருக்கிற delta.exchangeல நிறைய கிரிப்டோ இருக்குது. ஆனால் இந்த கிரிப்டோ ரெண்டு கரன்சியில் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண முடியும், ஆப்ஷன் பையிங்கும் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இங்கே நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா போயிட்டுருக்கு? கிரிப்டோ $29,419 போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 600 to 700 பாயிண்ட் அவையில் போயிட்டு நமக்கு என்ன இருக்கான்னு பார்க்க போகிறோம். $10 ப்ரீமியம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ 29,400 இருக்குன்னே வச்சுக்கலாம், மைனஸ் 700 பாயிண்ட்டு. ஸோ 28,700 போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? $10 இருக்கான்னு பார்க்க போகிறோம். 28,700
ஸோ ஓகே 28,800 நமக்கு இருக்குது. 14 ரூபாய் இருக்குது, பரவாயில்ல. 14 ரூபாய் 28,800 வந்து சேஃபான லெவல் தான். இப்போ ஆஸ் பர் சார்ட் நமக்கு வந்து 28,800 வந்து சேஃபான லெவல் தான். சரிங்களா, 28,650 நமக்கு வந்துட்டு சேஃபான லெவலு. நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மேலே செல் பண்ண போகிறோம், ஏன்னா ப்ரீமியம் இல்லாதனால. சரிங்களா, எனக்கு ரெண்டு பக்கம் $20 தேவைப்படுது. அதனால் ரெண்டு பக்கமும் $20 நான் எடுத்தனாக்கா எவ்வளோ ஆச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ நம்ம இந்த $20 நம்ம டார்கெட் பண்ணாலே 365 நாளில் எத்தனை டாலர் நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு நான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டில் US DJ30 என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்த்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிரிப்டோ வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் போட்டுச்சுனாக்கா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் எப்படி பார்க்குறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகே, குளோபல் மார்க்கெட்டில் DJ30 வந்து 0.28% வந்து டவுனில் இருக்குது. ஓகே, டவ் ஜோன்ஸ். சரிங்களா, இப்போ ட்ரேட் எடுத்துடலாமா? ட்ரேட் எடுக்க போகலாமா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நான் எப்படி $10 போய் எங்கே செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல ஏன் நான் $20 செலக்ட் பண்ணேன், $20 எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வரும் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியுமா? ஆப்ஷன் செயின் மாதிரி தான், NSE ஆப்ஷன் செயின் மாதிரி தான் இருக்கும். போயிட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் உங்களுக்கு ஆர்டர் புக்கு, ஆர்டர் பிட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல? இப்போ நம்ம செலக்ட் பண்ணால் என்னென்ன செலக்ட் பண்ணுவோம்? 28,800 செலக்ட் பண்ணுவோம். கீழே டவுன் சைடில் அப்பர் சைடில் 30,000 செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்பர் சைடில் ரவுண்ட் லெவல் 30,000 செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ரெண்டு பக்கமும் சேர்த்து எனக்கு ஒரு $22 கிடைக்கும். அந்த $22 கிடைச்சா எனக்கு போதும். ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு தடவை நான் இந்த விண்டோவை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எதுக்குனாக்க நான் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி. ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ண விண்டோ இது. ஸோ ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு காட்டுது. ஒரு தடவை சார்ட்டில் பார்க்குறோம். சார்ட்டில் என்ன சொல்லுது? 1 hour கேண்டலில் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. சின்னதாக லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு கன்சாலிடேஷன் தான் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். சரிங்களா, கன்சாலிடேட் பண்ணிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே மேலே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 28,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? பெஸ்ட் பிட்டில் போட்டிங்கன்னா $10.50 இருக்குது. சரிங்களா, பெஸ்ட் பிட்டில் $10.50 இருக்குது. ஆனால் வந்துட்டு நான் ஒரு 12 ரூபா போட்டு பார்க்குறேன், ட்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். எவ்வளோ குவான்டிட்டி போட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று வரைக்கும் நான் 25 குவான்டிட்டி போட்டுட்டு இருந்தேன். சரிங்களா, நேற்று வரைக்கும் நான் 25 குவான்டிட்டி போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னால் 250 கவுண்ட் என்னால் போட முடியும். சரிங்களா, 250 கவுண்ட். நேற்று வரைக்கும் நான் 25 கவுண்ட் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னால் 250 கவுண்ட் போட முடியும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்? 125 கவுண்ட் தான் போட போகிறேன். ஏன் 125 கவுண்ட் போட போகிறேன்னாக்கா நான் சொல்கிறேன். ஒன்ஸ் என்னோட ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாக்க அதுக்கப்புறம் நான் அடுத்த ஒரு கவுண்டர் ட்ரேட் போடுவேன்ல, அப்போ நான் அதை வந்து 250 கவுண்ட்டாக மாற்றிடுவேன். சரிங்களா, எனக்கு 125 கவுண்ட்டே எனக்கு வந்து வருஷத்துக்கு 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். ஸோ 125 கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒன் சைடு ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுனாக்கா செகண்ட் ட்ரேடு போடும்போது நான் என்ன பண்ணுவேன்? 28,800 பிஇ சார், பிஇ சேல் பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து ரைட் சைடு செலக்ட் பண்ணேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம்? ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். 12 ரூபாய்க்கு செல் ஆர்டர் 125 கவுண்ட் வந்து செல் பண்ணுறேன். எவ்வளோ எனக்கு மார்ஜின் எடுக்கிறான் இவன்? வெறும் $36 தான் மார்ஜின் எடுக்கிறான். சரிங்களா, $36 தான் மார்ஜின் எடுக்கிறான். நான் இப்போது $250 கவுண்ட்டே நான் செலக்ட் பண்ணாலும் என்கிட்ட $73 தான் என்கிட்ட எடுக்கிறான். என்கிட்ட இருக்கிறது $230 இருக்குது என்கிட்ட. சரிங்களா, இன்னைக்கு நாம் 125 கவுண்ட் செல் பண்ணுறோம். செல் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து ஏன் திடீர்னு ஓகே கொஞ்சம் மேலே லைட்டாக பம்ப் அடிக்குதா, அதனால தான் பிட் அண்ட் ஆஸ்கிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. பரவாயில்ல.
என்ன பண்ணலாம், செல் பண்ணிடலாம். செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன சொல்லுது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, என்ன சொல்லுது, ப்ரீமியம் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், $1.50 ரிசீவ் பண்ணுறோம் ப்ரீமியம். சரிங்களா, $1.50 ப்ரீமியம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கு ப்ரோக்கரேஜ் எவ்வளோ கொடுக்குறோம், $0.15 வந்து ப்ரோக்கரேஜ் கொடுக்குறோம் மொத்தமாக. ஸோ இப்போது ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆர்டர் புக்கில் போயிட்டு பெண்டிங்கில் உட்காந்துருச்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கால் ஆப்ஷனையும் போட்டுடலாம். கால் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஆர்டர் ஃபில் ஆகிடுச்சு. 125 கவுண்ட் எங்கே இருக்குது, 125 கவுண்ட்டு, ஓ 0.25 கவுண்ட் பார்ஷியலாக ஆர்டர் வந்து கவுண்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. பார்ஷியல் குவான்டிட்டி ஃபில் ஆகிடுச்சு. 125ல் 25 ஃபில் ஆகிடுச்சு. இங்கே தெரியுதா எல்லாருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷன்லேயும் வந்துட்டு ட்ரேடை வந்து போட்டுடலாம். கால் ஆப்ஷனில் என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணோம், 30,100 போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரமாக 30,100 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டேன்றதுனால நீங்களும் வந்து 30,100 போட்டுங்க. அதுக்கும் என்ன இருக்குது, ஆர்டர் வந்து $9 பையிங்கில் இருக்காங்க. பெஸ்ட் பிட் $9 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு $10 போட்டுடலாம். $10 போட்டு எவ்வளோ கவுண்ட் போட போகிறோம், 125 கவுண்ட் போட போகிறோம். $36.8 நம்மக்கிட்ட யூஸ் ஆக போகுது. இந்த ஆர்டரையும் ஆர்டரில் எக்ஸிக்யூட் போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஆர்டர் ஃபில் ஆகிடும். ஆர்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஃபில் ஆகாத ஆர்டரை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இப்படி தான் வந்து ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணணும். நான் பெஸ்ட் பிட்டு போட்டு நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஆனால் லிமிட் ஆர்டர் போட்டதுக்கு ரீசன் என்னன்னாக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது மார்க்கெட்டில். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபில் ஆகுது. ஆகட்டும், கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிறதுக்கோசரம் போட்டுட்டேன். இது என்ன பண்ணலாம், நம்ம போட்ட ஆர்டர் $10 போட்டிருக்கோம். இதை மாடிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், $9 9.75 போட்டு பார்ப்போம் ஃபில் ஆகுதான்னு. இப்போ பாருங்கள், இந்த பெஸ்ட் பிட் இருக்குல்ல, $9 இருக்குது ஆல்ரெடி. நான் $9 போட்டால் உடனே ஃபில் ஆகிடும். 9.5 போடுறேன். அப்பயும் ஃபில் ஆகலை. $9 போட்டால் ஃபில் ஆகிடும். நான் போட்டுருவோம், விடுங்க. $9 தானே. ஃபில் ஆகிடுச்சு. ஆர்டர் ஃபில் ஆகிடுச்சு. செல் சைடில் புட் சைடில் செல் பண்ணது மட்டும் ஃபில் ஆகலை. இன்னும் 50 கவுண்ட் பெண்டிங்கில் இருக்குது. பரவாயில்ல, அது ஃபில் ஆகிடும், விட்டுடலாம். இப்போதைக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண உடனே பிட் அண்ட் ஆஸ்கிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் காட்டும். ஸோ அது பரவாயில்ல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டிகே ஆன உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நேற்றோட ட்ரேடு வந்து ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஒர்த்லெஸ் எக்ஸ்பைரினாக்கா செல்லருக்கு வந்து பெனிஃபிட்னு அர்த்தம். என்ன சொல்கிறது, ஒர்த்லெஸ் எக்ஸ்பைரி அப்படின்னாக்கா செல்லருக்கு வந்து பெனிஃபிட். சரிங்களா, 0 ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் த மணி வந்து ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைரி ஆகிடுச்சுனாக்கா செல்லருக்கு வந்து பெனிஃபிட். ஸோ இது மட்டும் பார்ஷியல் குவான்டிட்டி மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. யாருக்காவது ஆர்டர் போடணும்னா ஆர்டர் போட்டுக்கலாம். 125 குவான்டிட்டியா இங்கே பாருங்கள், இங்கே சொல்கிறேன். இங்கே கீழே இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கனாக்கா எந்த இடத்துல இந்த கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிட்காயின் காட்டும். பிட்காயினா USDTயா கவுண்டான்னு காட்டும். இதை நீங்கள் வந்து கவுண்ட்டுன்னு மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு அப்புறம் போயிட்டு 125 போடுங்க. 0.125 இல்லை, 125 போட்டிங்கன்னா சைடில் உங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் காட்டுது பாருங்கள், 0.125 அதுவே காட்டும். ஸோ அதனால் கவுண்ட்டு 125 நீங்கள் போடுங்க. 0.125 அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம ஆர்டர் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலையா, 75லே இருக்கா. சரி, ஓகே. என்ன பண்ணலாம், போயிட்டு இந்த மாடிஃபைல கிளிக் பண்ணி 12க்கு பதிலாக 11 போட்டு பார்ப்போம் எக்ஸிக்யூட் ஆகுதாங்க. ஸோ 9 டேரெக்டாக செல் பண்ணுறவங்க செல் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கோசரம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மாடிஃபை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்.
இப்போ என்ன பண்ணலாம், 11க்கு எக்ஸிக்யூட் ஆகலை, 10க்கே போட்டுடுறேன். பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃபில் ஆகிடும். இது ரொம்பலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான், ஃபில் ஆகிடுச்சு, விடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எவ்வளோ ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கோம்? 11 ரூபாய் 20 பைசா, டவுன் சைடில் 10 ரூபா, 9 ரூபா, மொத்தம் 20 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ 20 ரூபா நம்மக்கிட்ட இப்போ $250 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ $20 நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது 125 கவுண்ட்டுக்கு நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 125 கவுண்ட்டுக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து $2 வந்துடும். $2 50 பைசா டாலர், சாரி $2.5 நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இன்டூ 365 டேஸ் நார்மலாக வச்சுக்கலாம். சரிங்களா? எவ்வளோ ஆச்சு ப்ராஃபிட்? அப்ராக்சிமேட்டாக இது வந்து $912 நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போயிட்டு $10 நீங்கள் செலக்ட் பண்ணாலே இன்னைக்கு வந்து உங்களுக்கு 600 பாயிண்ட்ல $10 கிடைச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு வீக்கெண்டுன்றதுனால. இதே நீங்கள் வீக் டேஸில் ட்ரேட் பண்ணீங்கன்னா 1000 பாயிண்ட் தள்ளி உங்களுக்கு 20 கவுண்ட் கிடைக்கும், $20 கிடைக்கும். 1200 பாயிண்ட் தள்ளி உங்களுக்கு $20 கிடைக்கும். நேற்று நாங்கள் செல் பண்ணது மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் 1000 எத்தனை பாயிண்ட் தள்ளி சேல் பண்ணோம்? 30,400 செல் பண்ணும்போது எனக்கு வந்து 40 பாயிண்ட் கிடைச்சது, 35 பாயிண்ட் கிடைச்சது நேத்தோட ட்ரேடு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ நேத்தோட ட்ரேட் எங்கே பார்க்குறோம்? இங்கே பார்த்தா ஃபில் ஆர்டர்ஸில் நமக்கு தெரியும். நேத்தோட ட்ரேடில் 22 ஒரு $11.50. ஸோ நமக்கு ஃபில் ஆர்டரில் $33.50 நேற்று கிடைச்சது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கிட்ட தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் நமக்கு $20 தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, ஒவ்வொரு நாளைக்கு $20 கிடைக்கும், ஒவ்வொரு நாளைக்கு $40 கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட் வர இன்னைக்கு நான் $40 செல் பண்ணியிருப்பேன். சரிங்களா? $40 நான் எடுத்திருப்பேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்துக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து $20 எடுத்திருக்கேன். $20 எடுத்தாலுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. வருஷத்துக்கு அது $315 ROI காட்டுது. நமக்கு எல்லா நாளும் வந்து ப்ராஃபிட் வராது, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் டேஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? 250 கவுண்ட்டில் போடுவோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 250 கவுண்ட்டில் போடுவோம். அதனால தான் எக்ஸ்ட்ரா மார்ஜின் எப்பயுமே அவைலபிளாக வச்சுக்கிறது. ஒன்ஸ் இந்த ட்ரேடு வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக போச்சுனாக்கா எக்ஸ்ட்ரா ட்ரேட்ல இருந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணி வெளில வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல? எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, பெஸ்ட் பிட்னு செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எக்ஸிக்யூட்டட். ஓகே, வேற வேற யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? வேலுமணி ப்ரோ, வேற யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ? போட்டாச்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவ்வளோதானா? ஒருத்தர் தானா? வாட்சிங் ஓகே, நன்றி சார். வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா. அமௌண்ட் ஆட் ஆகல. ஓகே, பார்த்திபன் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் வாட்சிங் கிரிப்டோ. ஓகே, ஆர்டர் எக்ஸிக்யூட்டட், சிஇ ஆர்டர் நாட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, சார் கொஞ்சம் வேல்யூ கம்மி பண்ணி போடுங்க, எக்ஸிக்யூட் ஆகிடும். சிஇ ஆர்டர் நாட் எக்ஸிக்யூட்டட். $10 இருக்கு பாருங்க, $10 இருக்கு, போட்டுருங்க. $10 மாற்றி போட்டுருங்க. SL30 இல்லை, சொல்கிறேன் SL சொல்கிறேன். ஆமாம், சிஇபி ரெண்டுமே செல்லு. ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங். ஓகே, ஆர்டர் எப்படி பார்க்கறது? இந்த கீழே பாருங்க சதீஷ் ப்ரோ, கீழே ஓப்பன் ஆர்டர், பொசிஷன் எல்லாமே இருக்கா? ஆர்டர் கண்டிஷன்னு, ஓப்பன் ஆர்டர் எல்லாமே இருக்கா? அந்த ஓப்பன் ஆர்டரில் போனீங்கன்னாக்கா
கீழே உங்களுக்கு லிமிட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த இடத்துல போயிட்டு எடிட் பண்ணணும். டெல்டா விண்டோ க்ளோஸ் ஆயிருக்கா, கன்ஃபியூசிங்கா இருக்கா? இதுல என்ன கன்ஃபியூஷன் பண்றதுக்கு இருக்கு? இங்க பாருங்க, மேல ஆப்ஷன் வேணும்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ண போறீங்க, கீழே எந்த காயின் வேணும்னு செலக்ட் பண்ண போறீங்க, ஏதோ எந்த காயின் வேணும் அதுக்கு கீழே எக்ஸ்பைரி செலக்ட் பண்ண போறீங்க. என்எஸ்சியை விட இது ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கான். என்ன எக்ஸ்பைரி வேணும்னு சொல்லி நம்ம கொடுக்க போறோம். ஸோ 12th எக்ஸ்பைரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் கொடுத்துருக்கான், சைடில் ஆர்டர் புக் கொடுத்துருக்கான், சைடில் செல் விண்டோ பை விண்டோ கொடுத்துருக்கான். இதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? ஒன்றுமே இல்லை. இதில் சைடில் பாருங்க, கீழே பாருங்க, பொசிஷன் என்ன இருக்குன்னு காட்டுது. அதுக்கு கீழே என்ன காட்டுது? ஓப்பன் ஆர்டர் காட்டுது. ஓப்பன் ஆர்டர் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டரில் காட்டும். ரைட் ப்ரைஸ் கண்டினியூவா இல்லையா? இருக்கே, 30,000, 30,200, 30,300 கரெக்டா இருக்கு. 30,000, 30,100 அவுட் ஆஃப் த மணி போனீங்க. சரி, இங்க பாருங்க, அதுவும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு லெவலுக்கு அவுட் ஆஃப் த மணி எல்லாமே கண்டினியூஸா இருக்கும். சரிங்களா? 29,600, 29,700, 800, 900, 30,000, 30,100, 30,200. அதுக்கப்புறம் 200 தான் கிடைக்கும் உங்களுக்கு. 3,200, 30,200, 30,400, 30,600. சரிங்களா? அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி கீழே பாருங்க, 900, 800, 600. ஓகேங்களா? 800க்கு கீழே எல்லாமே டபுள் டிஜிட்ல கிடைக்கும். ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்ன கன்ஃபியூஷன் ஆகுது? இங்க கீழே பாருங்க, மேல இருந்து பாருங்க, ஸ்ட்ரைக்குன்னு எழுதிட்டு கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கா? ரைட் சைடில் இருக்கிறதுலாம் புட் ஆப்ஷன், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் கால் ஆப்ஷன். அவ்வளோதானே? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்எல் ஆர்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எல் ஆர்டர் இப்போ போட வேண்டாம். எஸ்எல் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன், இப்போ போட வேண்டாம். எஸ்எல் ஆர்டருக்குள்ள போயிடலாமா? எப்படி எஸ்எல் போடுறோம்னு சொல்லிட்டு. புட் அண்ட் கால் அப்படின்னாவா? புட் அண்ட் கால் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன் என்னென்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, அதில் பாருங்க. அதுக்கப்புறம் இல்லைனாக்கா அது நாளைக்கோ மேபி அடுத்த சாட்டர்டே செஷனில் எப்போயாவது நடக்கும்போது இந்த கேள்வி கேளுங்க. அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பெரிய டாபிக், 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகிற டாபிக். புட் ஆப்ஷன்னா என்ன, கால் ஆப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும். பெஸ்ட் பிட்டுக்கு ஓகே 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 பெஸ்ட் பிட்ல போட்டுருங்க, ஒண்ணுமே தப்பு இல்லை. பெஸ்ட் பிட்ல போட்டுருங்க. சரிங்களா? அப்படி யாருக்காவது பெஸ்ட் பிட் இப்போ கிடைக்கலனாக்கா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல ரேட் வரும்போது மறுபடியும் இப்போ நம்ம இமீடியட்டா நிறைய பேர் வந்து ஆப்ஷன் போட்டதுனால அது மேபி வந்து லிக்விடிட்டியில வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் பெஸ்ட் பிட்டில் கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் காட்டலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க, ஒரு 7 o'clock ஆர்டர் போடுங்க. 7 o'clock மறுபடியும் வந்து புது பையர் செல்லர் வந்துருவாங்க, அப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போதான் போடணும், இந்த டைம் தான் போடணும்லாம் இல்லை. 6:45க்கு, 7 மணிக்கு, 7:30 மணிக்கு, 8 மணிக்கு, எப்போ வேணா போடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்கு முன்னாடி வந்து போட்டுடலாம், ட்ரேடு போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி இப்போ போடாதீங்க. எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போடும்போது எப்போ போடணும்னாக்கா, நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போறீங்களோ ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் போட்டு போய் தூங்கிடுங்க. அவ்வளோதான்.
சரிங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ ரூபா கனெக்ட் பண்ணியிருக்கோம்? 11 ரூபா கால் சைட்லையும் 9 ரூபா புட் சைட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கால்குலேட்டர் தெரியுதா? கால்குலேட்டர் ஓகே, தெரியுது. கால்குலேட்டர் தெரியுது. 20 ரூபா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்திருக்கோம். நான் இனிஷியலாக என்ன பண்ணுவேன்னாக்கா 20 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், இன்டூ 2 போட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுவோம் எப்பயுமே. சரிங்களா? இன்டூ 2 போட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எப்பயுமே போடுவோம். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் சீக்கிரமாக ஹிட் ஆகிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஹிட் ஆகிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் என்னோட ஆடியோ கரெக்டாக இருக்கா எல்லாருக்கும்? சிபி தென் எதுக்கு ஸ்கிரிப்ட் எப்படியா? காஜா மொய்தீன் ப்ரோ, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல, உங்கள் கொஷின் புரியல, மறுபடியும் கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ண போகிறோம்? 20 ரூபாய் எடுத்தால் இனிஷியலாக இன்டூ 2 போட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுருவோம். சரிங்களா? இப்போ நமக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் என்ன பண்ணேன், ஏன் ஃபீல் ஆச்சுனாக்க இப்போ இருந்து மார்க்கெட் அடுத்த 2-3 மணி நேரத்தில் சும்மா கொஞ்சம் வயலண்ட் மொமெண்டம் இருந்தாலுமே அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், மாடிஃபை பண்ணி இன்டூ 2 பதிலாக இன்டூ 3 வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இன்டூ 3 வச்சுக்கிட்டேன். ரெண்டு பக்கமும் 60 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்தால் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது இங்கேருந்து இண்டெக்ஸ் எவ்வளோ தூரம் மேலே போனால் 60 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ அது எப்படி பார்க்கறதுனாக்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 60 ரூபா ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், 30,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கீழே உங்களுக்கு 60 ரூபா இருக்குன்னு பாருங்க. 29,600 நமக்கு வந்து 60 ரூபா இருக்கு. அப்போ 29,600க்கும் 30,100க்கும் நடுவில் எவ்வளோ ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கு? 500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட்டு 500 பாயிண்ட் மேல ஓடுனாதான் உங்களுக்கு 60 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சரிங்களா? இங்க இருந்து மார்க்கெட்டு 60 பாயிண்ட் மேல ஓடுனாதான் அந்த 60 ரூபான்னு போட்ட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணும் இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ல. இதுவே 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் 600 பாயிண்ட் ஓடினாதான் உங்களுக்கு 60 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இதே 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் 700 பாயிண்ட் ஓடினாதான் உங்களுக்கு 60 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஏன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 10 ரூபாய் 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னாக்கா ஆப்ஷன் டிகே இருக்கு. ஒன்ஸ் ஆப்ஷன் டிகே ஆரம்பிச்சிருச்சுனாக்க மார்க்கெட் இப்போ இருந்து 500 பாயிண்ட் இப்போ இமீடியட்டா 500 பாயிண்ட் வந்தால் உங்க ஸ்டாப் லாஸ் இமீடியட்டா ஹிட் ஆயிடும். இல்லை 1 ஹவர் கழிச்சு 2 ஹவர் கழிச்சு 500 பாயிண்ட் ஓடி வந்தாக்கா அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது, 60 ரூபாய் ஹிட் ஆகாது. ஏன்னா இப்போ 1 ஹவர் டிகே இருக்குல்ல, 1 ஹவர் டிகே அப்போ இப்போ 500 பாயிண்ட் தாண்டி வரும்போது உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் 60 ரூபா ஆயிருக்கும். அதே 1 ஹவர் கழிச்சு வந்தாக்க உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் 50 ரூபாய் தான் இருக்கும். அதே 2 மணி நேரம் கழிச்சு வந்தா உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் 40 ரூபாய் தான் இருக்கும். அதே 4 மணி நேரம் கழிச்சு வந்தா அது 20 ரூபா 30 ரூபாய் தான் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு டைம் போக போக நமக்கு பெனிஃபிட். ஆப்ஷன் செல்லருக்கு டைம் போக போக நமக்கு பெனிஃபிட். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஏன் 60 ரூபா போடுறோம், 1 மணி நேரம் கழிச்சு வந்தா ஏன் லேட்டாக வந்தா ஏன் ஹிட் ஆகாது, சீக்கிரமா வந்தா ஏன் ஹிட் ஆகுது, அது எல்லாருக்கும் தெரியுதா, புரியுதா? பிட்காயின் பிரீமியம் சார்ட்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க காட்டுதுல உங்களுக்கு பிரீமியம் சைட்ல, இங்க காட்டுதுல மேல பாருங்க, பிட் அண்ட் ஆஸ்கிங்னு காட்டுதுல. பிட் என்ன இருக்கு, ஆஸ்கிங் என்ன இருக்கு, ஸோ அது காட்டுதுல. ஸோ பெஸ்ட் பிட்னு நீங்க இங்க ஏதாவது ஒரு கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க பெஸ்ட் பிட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. இங்க என்ன ரேட்டு காட்டுது, யூஎஸ்டிடியில் 35 ரூபா $35 பையிங் இருக்கா? புரியுது ப்ரோ. ஓகே, ஸோ 35 ரூபா இருக்கா? அதுதான் வந்து ப்ரீமியம் சார்ட். சரிங்களா? ஸோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? நான் ஏன் ஸ்டாப் லாஸ் 60 ரூபா சொல்றேன், அது 1 ஹவர் கழிச்சு வந்தா ஏன், 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு வந்தா என்ன ஆகும், 5 ஹவர்ஸ் கழிச்சு வந்தா என்ன ஆகும், நாளைக்கு காலையில் அதுக்கப்புறம் வந்தா என்ன ஆகும்,
நமக்கு மேக்ஸிமம் 8 மணி நேரம் தான் யமகண்டம். இந்த நைட்டு தூங்குறோம் தெரியுமா, இந்த இந்த ஆப்ஷனுக்கு 8 மணி நேரம் தான் நமக்கு யமகண்டம். இந்த 8 மணி நேரம் தாண்டிட்டோம்னாக்க நமக்கு ப்ராஃபிட் தான். சரிங்களா? அதுவும் இப்போ நம்ம எடுத்திருக்கிற பொசிஷன் வந்து 125 கவுண்ட் தான் எடுத்திருக்கோம். ஏதாவது ஒரு கண்டிஷன்ல நைட்டோட நைட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுனாக்கா நாளைக்கு காலையில 250 கவுண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். சரிங்களா? நாளைக்கு காலையில ஃபுல்லா மார்க்கெட் வந்து பெருசா வாலட்டிலா இருக்காது. அந்த 250 கவுண்ட் என்ன பண்ணும், இன்னைக்கு ஹிட் ஆன ஸ்டாப் லாஸை நாளைக்கு காலையில அது சம்பாரிச்சு கொடுத்துரும். $50 இருக்கு ப்ரோ. 25 கவுண்ட் ஆர் 50 கவுண்ட், ஓகேவா? 50 யூஎஸ்டி இருக்கா, 50 கவுண்ட் போடுங்க. 50 கவுண்டா, சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் 25 கவுண்டே போடுங்க. 25 கவுண்ட் போடுங்க, ஒரு வாரம் போடுங்க, ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் 50 கவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், $1 இருக்குனாக்கா $1க்கு ஒரு கவுண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு யூஎஸ்டிக்கு ஒரு கவுண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்போது 50% யூஸ் பண்ண போறோம் 25 கவுண்ட்டுக்கு. ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுனாக்கா டபுள் த குவான்டிட்டி போட போறோம். ஸோ ஒரு யூஎஸ்டிக்கு ஒரு கவுண்ட், இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. எப்போ செகண்ட் ட்ரேட் போடும்போது, ஃபர்ஸ்ட் ட்ரேட் போடும்போது ஒரு யூஎஸ்டிக்கு 0.5 கவுண்ட் தான். ஸோ 2 யூஎஸ்டிக்கு ஒரு கவுண்ட், இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுக்குறது கிளியரா புரியுதுல்ல எல்லாருக்கும்? புரியலனாக்கா கொஞ்சம் கொஷின் ரைஸ் பண்ணுங்க, நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன். ஏன்னா புரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன நம்பி நான் உட்காந்து சொல்லி கொடுக்குறேனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு புரியணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஒன் ஹவர்ல எஸ்எல் ஹிட் ஆயிட்டா எங்க பண்ணணும்? 1 ஹவர்ல எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 ஹவர் விட்டுருங்க, சும்மா விட்டுருங்க. மார்க்கெட்டை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மறுபடியும் கன்சாலிடேட் பண்ணுதா, இல்லை மறுபடியும் அதே டைரக்ஷன்ல ஓடுதா, இல்லை ரிவர்ஸ் ஆகுதான்னு சொல்லி ஒரு 1 ஹவர்ல ஹிட் ஆயிடுச்சுனாக்கா விட்டுருங்க. இப்போ நைட்டு 11 மணி வரைக்கும் நான் தூங்கல, சரிங்களா? ஆப்ஷன் ஓகே என்ன ப்ரோ? ஆப்ஷன் டிகேனா என்ன ப்ரோவா? ஆப்ஷன் டிகேனா என்னன்னா, நம்ம ஒரு ஆப்ஷனை செல் பண்ணிட்டோம்னாக்க நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். சரிங்களா? எக்ஸ்பைரி ஆயிட்டா, எக்ஸ்பைரி ஆக போகுதுனாக்க என்னது, இது எப்படி சொல்றது, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே, சொல்றேன். ஆப்ஷன் டிகேனா என்ன ப்ரோ? என்னன்னாக்கா, இப்போ நீங்க ஒரு பிரீமியம் வந்து இப்போ நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது இந்த இந்த கான்ட்ராக்ட். சரியா? இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்கு? 23 மணி நேரம் இருக்கு எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு. இப்போ இதோட பிரீமியம் வந்து ₹10 இருக்குன்னு வச்சுக்கலாமே. இதே 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதோட பிரீமியம் வந்து ₹5 மாறிடும். ஏன் மாறிடும்? எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அதோட வேல்யூ வந்து கரைஞ்சிரும். இந்த கரையிறதுக்கு பேர் தான் வந்து டிகேன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து டிகே அப்படின்னு சொல்லுவோம். டிகே இல்லை, டிகே, டிஇசிஏஒய், டிகே. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் டிகேன்னு சொல்லுறோம். ஸோ மேபி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கிளாஸ்ல இந்த ஆப்ஷன் பேசிக்ஸை பத்தி நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை எங்கிட்ட வந்து ட்ரைனிங்க்கு அஃபோர்ட் பண்ற அளவுக்கு எங்கிட்ட வந்து ஃபண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம ஒரு சீட் பெண்டிங் இருக்கு, அந்த சீட்ல ஜாயின் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் இருக்கு, 2.5 மந்த்ஸ் அந்த கிளாஸ் போகும். ஸோ 2.5 மாசம் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் ஜாயின் பண்றதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. ட்ரைனிங்க்கு ஃபண்ட் இருந்தாக்கா. ரொம்ப பேசிக்கா இருக்கீங்க, ட்ரைனிங்க்கு ஃபண்ட் இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க. டுடே ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் சார், ஹவு டு ஜாயின்? இன்னைக்கு தான் நீங்க தமிழ் ஃபின் பஸ்ஸுக்கு புதுசா தலைவரே? பிரகதீஸ்வரி செந்தில், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மேடம்?
ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம்னாக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். கிரிப்டோ ஃபஸ்ட் டைம் சரிங்களா? வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். கீழே உங்களுக்கு delta.exchangeோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் தெரியும் சரிங்களா? இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபண்டு பண்ணுங்கள். எனக்கு எப்போ ரிவர்ஸ் ஆகும்? பரவாயில்ல பார்த்திபன் ப்ரோ, அந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் மறுபடியும் டிரான்சாக்ஷனுக்குள்ளே போயிட்டு பே பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் அந்த டிரான்சாக்ஷன் ஐடி போடுங்க. உள்ள டிரான்சாக்ஷன் ஐடி போட்டு அப்ரூவல் கொடுங்க, வருதான்னு பார்க்கலாம். இல்லைனா நாளைக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு எடுக்கலாம் ட்ரேடு. ஒன்றும் அவசரம் இல்லை, அவசரப்படாதீங்க. ஆல்ரெடி யூஸ்னு வருதா? சரி, நம்ம அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். யூடியூப்பில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல? ஓகே, ஷோர். அப்போ வந்துடும், பிரச்சனை இல்லை, விடுங்க. ஃபின்மஸ் சேனலோட 5 மந்த் சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸா? ஓகே. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், கிரிப்டோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கா? அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபண்டிங் பண்ணுங்கள். ஃபண்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லை, ஃபண்டிங் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போதும். ஸோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற யூஐலாம் இன்டர்ஃபேஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ்க்கு என்ன பண்ணணும்? மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பென்சில் சிம்பிள் காட்டும் சரிங்களா? லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி காட்டும். என்னது? டிபி அண்டு எஸ்எல், டார்கெட் ப்ரைஸ் அண்டு எஸ்எல் ஆர்டர், ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணி டார்கெட் என்ன போட போகிறோம்? $1 போட்டுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி ட்ரிகர் ப்ரைஸும் லிமிட் ப்ரைஸும் ₹1 போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன டிசைட் பண்ணோம்? ₹60 டிசைட் பண்ணோம். ஸோ ₹60 இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே ₹60 போட்டுடலாம் சரிங்களா? போட்டுட்டு செட் பிராக்கெட் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சா? நீங்கள் டெபாசிட்டில் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்க, ஒன்மெட்டா யூஸ் பண்ணுங்க. ஆன்மெட்டாவா ஒன்மெட்டா அது யூஸ் பண்ணுங்க. டேரெக்டாக அங்கேருந்து பண்ணிக்கோங்க. நான் ஒன்மெட்டா யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒன்மெட்டா யூஸ் பண்ணுங்க சரிங்களா? இப்படி தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும். மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஆர்டரை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஆர்டரை மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா? இப்போதைக்கு நான் அதே மாதிரி கால் சைடில் போடுறதா இருந்தால் கால் சைடில் போடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அகைன் 60க்குன்னு சொல்லி போட்டுட்டு, இப்போ நமக்கு இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரியணுன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் ட்ரிகர் ஆர்டர் இருக்குல்ல, அதில் 0.1ன்னு போடுங்க. இதில் 0.1ன்னு போடுங்க. நமக்கு ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு நமக்கு சொல்லிடும். எங்கப்பா அது? 0.1. ஸோ இந்த ட்ரேடில் வெறும் கால் ஆப்ஷனில் மட்டும் எனக்கு $1.1 ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா? வெறும் கால் ஆப்ஷனில் மட்டும் எனக்கு $1.1 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனில் போயிட்டு ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. புட் ஆப்ஷனில் போயிட்டு 0.01ன்னு போட்டால் $1.38 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் புட் ஆப்ஷனில் சரிங்களா? இங்கே இருக்கா கீழே $1.38 தெரியுதா? எல்லாருக்கும் சின்னதாக தெரியும், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக எனக்கு $2.5 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மொபைலில் எஸ்எல் ஆர்டர் சொல்லுங்கள். மொபைலில் பொசிஷனுக்குள்ளே போங்க சார். பொசிஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்க அங்கே உங்களுக்கு ஒரு பென்சில் பட்டன் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஒரே நிமிஷம் சார்.
ஒரே ஒரு நிமிஷங்க, நானும் மொபைல் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு கிளியரா சொல்லிடுறேன். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு $3 எஸ்எல் ஹிட் ஆகும். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார், மொபைல்ல வந்து பொசிஷனுக்குள்ள போங்க. சரிங்களா? பொசிஷனுக்குள்ள போயிட்டு 2 ஏரோ மார்க் காட்டுதா? உங்க பொசிஷன் கீழே என்ன காட்டுது? பிடிசி 30,100 காட்டிட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் காட்டுதா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பிராக்கெட் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? அந்த பிராக்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு எஸ்எல் ஆர்டரை போடுங்க. மொபைல்ல போடுறவங்களுக்கு அப்படிதான் எஸ்எல் ஆர்டர் போடணும். ஓகேவா? எஸ்எல் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டிங்களே, இங்கே கீழே காட்டுதா? $6.1 எஸ்எல் அடிக்குதுன்னு சொல்லுதா? $6.1 எஸ்எல் அடிக்கும்னு சொல்லுது. எஸ்எல் அடித்தா $6.1 அடிக்கும்னு சொல்லுது. ஆனால் இந்த பக்கம் எஸ்எல் அடிக்கும்போது $6.1 அடிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆப்போசிட் சைடில் $1.5 $1.2 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் ஆகும்? $4.8 லாஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே சேல் பண்ணியிருக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஃபார் அவே. சரிங்களா? இது உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை எஸ்எல் அடித்தாலே பெரிய விஷயம். ஆல்ரெடி நம்ம டார்கெட் பண்ணது என்ன? வருஷத்துக்கு 100% தான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணும்போது வருஷத்துக்கு நமக்கு 300% எக்ஸ் கிடைக்குது. ஸோ 200% எஸ்எல் அடிச்சுட்டு போயிட்டாலும் மீதி 100% உங்களுக்கு டார்கெட்டு அச்சீவ் ஆகிடும். எப்போதுலேருந்து ஈவினிங் லைவ் ஸ்டார்ட் பண்ணிங்களா? இது கிரிப்டோக்காக ப்ரோ. கிரிப்டோக்காக கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இது கன்வீனியண்ட்டாக வந்துருச்சுனாக்கா நான் வேறு சேனலுக்கு போயிடுவேன். நான் ஹிந்திக்கு போயிடுவேன். ஹிந்தி லெவலில் கிரிப்டோ லைவ் வந்து டெய்லி ஈவினிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் ஒன்ஸ் இது கன்வீனியண்ட்டாக நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு நான் ஹிந்தி சேனலுக்கு மூவ் ஆயிடுவேன். கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் சார், ஒரு 20,000 இருந்தால் நல்ல டீசெண்டாக ரிட்டர்ன் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் டெஸ்ட் பண்ணுறேன் மட்டும் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு 5,000 போடுங்க. அட்லீஸ்ட் 5,000 இல்லாமல் பண்ணுறது வேஸ்ட்டு. 20,000 இல்லாமல் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் 20,000 போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. 20,000 இல்லை ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 5,000 போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு மேலே 10 நாள் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ட்ரேட் பண்ணால் மார்ஜின் அமௌண்ட் மினிமமாக அதான் சொல்லிட்டேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸை போட போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இப்போ திடீர்னு மார்க்கெட்டில் பாருங்கள், மார்க்கெட் எங்கேயும் போகலை. சரிங்களா? மார்க்கெட் எங்கேயும் போகலை. இங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, அது வந்து திடீர்னு ஃப்ளக்சுவேஷன் வந்து மேலே போயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் சிஸ்டத்தில் இப்போதைக்கு போடுறதில்ல. அது என்ன சொல்கிறது, நம்ம ரேஞ்சை விட 800 பாயிண்ட் மேலே இருக்குது.
அதனால அங்கே வந்தால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. அதனால நான் இங்கே இப்போதைக்கு வந்து ஸ்டாப் லாஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னாக்கா தெரியாமல் இது ஹிட் பண்ணிடும். சரிங்களா, இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, மார்க்கெட் மேலே போகாது, இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிடும். அதனால நைட்டு 10 மணிக்கு தூங்கும் போதோ 9 மணிக்கு தூங்கும் போதோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தூங்குங்க. இப்போ ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. புரியுதா நான் ஏன் வந்து ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணேன்னு சொல்லி? பாருங்க, பிட் அண்ட் ஆஸ்கிங் வந்து கம்மியாக தான் இருக்கு. 9 ரூபாய்க்கு தான் பையர் ரெடியா இருக்காங்க, 22 ரூபாய்க்கு செல்லர் ரெடியா இருக்காங்க. ஆனால் மார்க்கெட் பிரைஸ் பாருங்க 17 ரூபாய்க்கு ஆல்ரெடி இருக்கு. அதே மாதிரி மேலே புட் சைடில் 15 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்துட்டு எஸ்எல் ஆர்டரை சிஸ்டமில் இப்போதைக்கு வைக்கிறதுல இது 600 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஓடி வந்துடாது. ஓடி வந்தாலும் நமக்கு கன்ஃபர்மேஷனோட தான் ஓடி வரும், அப்போ தெரிஞ்சிடும். கோஆர்டினேட் என்ன, 30,100. இங்கே என்ன, 20,800, 28,800. ப்ரோ ஜாயின் எப்படி பண்ணுறதா? ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மக்கிட்ட இது இருக்குது ப்ரோ, அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. delta.exchange சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஃபண்டு பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறமா அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ட்ரேட் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் delta.exchangeோட கிரிப்டோ ட்ரேடிங்குக்காக ஒரு அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நைட்டு தூங்குறதுக்குள்ளே இந்த ரெட் ஜோன் வந்து உங்களுக்கு க்ரீன் ஜோனாக மாறிடும். சரிங்களா, மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணுதுனாக்கா இந்த ரெட் வந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே அது க்ரீனாக மாறிடும். ஸோ நேற்று பண்ணவர் யார் பண்ணது? என் கூட ஆனந்த் சுகு, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அப்பப்போ என்ன நடக்குதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது, அதுதான் ரீசன். அவ்வளோதான் ப்ரோ. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நீ 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 இப்போ யாராவது செல் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி செல் பண்ணதை விட இப்போ ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதே ஸ்டேக் ப்ரைஸுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ ஸ்டாப் லாஸ் ஒரு பக்கம் ஹிட் ஆயிடுச்சுனாக்கா விட்டுருங்க, 2 மணி நேரம் விட்டுருங்க. சொல்கிறேன், இங்கே பாருங்கள், சார்ட்டில் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே, ஒரு மணி நேரம் விட்டுருங்க, சும்மா சைலண்டாக விட்டுருங்க. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கேயே கன்சாலிடேட் பண்ணுதா, கால் சைடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேயே கன்சாலிடேட் பண்ணுதா, இல்லை மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் மேலே வருதான்னு பாருங்கள். அகைன் அண்ட் அகைன் மேலே வருதுனாக்கா எப்போ இது கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிக்குதோ, சரிங்களா, அந்த டைம் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து ஒரு 400-500 பாயிண்ட் தள்ளி ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடும், சரிங்களா. அதுக்குள்ளே இங்கே ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ 125 கவுண்ட் பண்ணியிருக்கோமா, அப்போது இன்ட்டு 2 கவுண்ட் பண்ணிங்க. 125 இன்ட்டு 2 பண்ணிடுங்க. 250 கவுண்ட் பண்ணிடுங்க. 250 கவுண்ட் பண்ணிவிட்டு புட் சைட்லேயும் இன்னொரு 125 கவுண்ட் ஆட் பண்ணிடுங்க. புட் சைடில் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 125 கவுண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க.
ஓகே சார், ஓகே சார். சார் அது அது கம்பல்ஷன் இல்லை ராதாகிருஷ்ணன் சார். நான் தான் சொல்கிறேனே, இந்த ட்ரேடு நீங்கள் வந்துட்டு நான் இல்லைனா கூட நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா. நைட்டு நீங்கள் எப்போ தூங்க போவீங்களோ கன்வீனியன்ட் டைமில் சரிங்களா. எனக்காக நீங்கள் முடிச்சிருக்கணும், நான் திடீர்னு ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்கிடுவேன், 9 மணிக்கு தூங்கிடுவேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தூங்க போகும்போது தாராளமாக ஒரு எஸ்எல் ஆர்டர் போட்டு போய் தூங்கிடுங்க. அவ்வளோதான், ஒன்றும் நடக்காது. நடந்தால் எஸ்எல் ஹிட் ஆகும், ஹிட் ஆகட்டும். ஆஸ் பர் சிஸ்டம் எஸ்எல் ஹிட் ஆனால் ஆகட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம். 365 நாளும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எஸ்எல் போட்டுருங்க, எஸ்எல் போட்டுட்டு போய் தூங்கிடுங்க, அவ்வளோதான். புட் சைடு வந்து சேமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக வேணும்னாக்கா ஒரு 100-200 பாயிண்ட் மேலே தள்ளி வந்து மேலே எடுத்துக்கங்க. இது ஆஃபீஸ் ஹவர்ஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாரும் இதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு காலையில எல்லாம் ஸ்டாப் லாஸை பற்றி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா. இப்போ மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து மேலே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 200-300 பாயிண்ட் தள்ளி இதில் ஒரு 125 கவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். இப்போ அகைன் மார்க்கெட் கீழே வருதுனாக்கா மேலே இருந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இவ்வளோ ஆக்ஷன் நடக்கிறது ரொம்ப ரேர் சரிங்களா. இப்போ நம்ம எப்போ பண்ண போகிறோம், நைட்டு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, நமக்கு பார்க்கல, பிரச்சனை இல்லை. எஸ்எல் ஆர்டர் எத்தனை மணிக்கு ஹிட் ஆகிருக்கு நமக்கு தெரியும். 12 மணிக்கு ஹிட் ஆகுதா, 13 மணி 1 மணிக்கு ஹிட் ஆகிருக்கா என்னன்னு தெரியும் காலையில். நான் லாஸ்ட் வீக்லாம் எப்படி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கினேன், நைட்டு 11 மணிக்கு எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நான் போயிட்டு மார்னிங் 8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஆர்டர் போட்டேன், சாயந்தரத்துக்குள்ளே அந்த அந்த ஓவரால் ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட்லேயே வந்துருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. ஹலோ. अच्छा भाई, अच्छा भाई, ओके भाई. சேம் பிளேஸில் தான் மார்க்கெட் இருக்குது. எப்படி சிஇபியில் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்க கரெக்டா. ஐயோ, லைவ் ஸ்ட்ரீம் என்னாச்சு. சேம் பிளேஸில் தான் மார்க்கெட் இருக்குது, எப்படி வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா. அது ஒன்றும் இல்லை, இப்போ திடீர்னு வந்து வால்யூம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன இருக்கும், மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுனால ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் சரிங்களா. அதுக்குன்னு நமக்கு இந்த மணிக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் அதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது இல்லை. அதனால நம்ம சேல் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டு கீழே மேலே ஒரு 2-3 நல்ல பெரிய பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. ஆனால் நம்ம செல் பண்ண நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்பைக்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால தான் நம்ம சிஸ்டமில் இப்போதைக்கு வந்து எஸ்எல் வந்து போடுறதில்ல. அடுத்த 1 ஹவர் 2 ஹவருக்கு சிஸ்டமில் எஸ்எல் போடுறதில்ல. கரெக்டாக பார்த்துட்டு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் மேலே பிரேக் அவுட். ஏதோ ஓபிஎஸ் டிஸ்கனெக்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போகுதுனாக்கா அப்படின்னாக்கா நமக்கு
கால் சைடில் உட்கார்றது வந்து அப்போ வந்து வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக மினிமம் ப்ராஃபிட் மினிமம் லாஸ் ஒன்று லாஸை புக் பண்ணிவிட்டு மேலே இங்கேருந்து தள்ளி இங்கே போட்டுக்கலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை. ஒரு 200 300 பாயிண்ட் நம்ம மேலே தள்ளி போட்டுக்கலாம் முன்னாடியே. அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் நம்மளால பண்ண முடியும். அவுட் ஆஃப் த மணி தானே. சும்மா நீங்களே எக்ஸிட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் குவான்டிட்டி ஆட் பண்ணாதீங்க, இருக்கட்டும். அதே குவான்டிட்டி போடுங்க. எஸ்எல் ஹிட் ஆனால் அப்புறமா குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சைக்காலஜி தான். வேணும்னா ஒரு 50 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஒரு 25 குவான்டிட்டி ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தாராளமாக பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு வரைக்கும் இது ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னாக்கா இது வந்து 800 பாயிண்ட் மேலே வரணும். இங்கேருந்து 700 பாயிண்ட் மேலே வரணும். இப்போ தான் வந்து அது ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு 700 பாயிண்ட் வரணும். 700 பாயிண்ட் வந்தால் இமீடியட்டாக இப்போ 700 பாயிண்ட் வந்தால் தான் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. இல்லை 500 பாயிண்ட் இப்போ மேலே கடன் மேலே ஓடி வந்தால் 29,900க்கு வந்துச்சுனாக்கா உங்களோட 60 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இல்லைன்னா ஹிட் ஆகாது. ஒரு 2 மணி நேரத்தில் 500 பாயிண்ட் மேலே வரணும். இது வரும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஒரு மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள், இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆனால் எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட வேண்டியதான். யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம். யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இது கொஞ்சம் வாலட்டிலாக இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூஎஸ் மார்க்கெட் செட்டில் ஆயிடுச்சுனாக்கா இதுவும் வந்து கூல் டவுன் ஆகிடும். ஸோ இது ஒன் டே எக்ஸ்பைரிக்கிட்டு ஒன் டே எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான். டிகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். உங்கள் கமாண்டை ரீப்ளை பண்ணுங்களா? ஜாயின் பட்டன் எப்படி ஜாயின் பண்ணுறதா? ஜாயின் பட்டன் நீங்கள் வந்து டெபிட் கார்டு ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா கூகுள் மணி ஆட் பண்ணிவிட்டு கூகுள் மணின்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ கூகுள் மணின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா கார்டு, கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ, கார்டு டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகும். ஜிபே மூலிமா, யூபிஐ மூலிமா ஆட் பண்ண முடியாது இப்போதைக்கு. யூடியூப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ ஜிபே மூலிமா, கூகுள் பே மூலிமா வரதில்லை, யூபிஐ ஐடி மூலிமா வரதில்லை. ஸோ நீங்கள் கேட் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ண முடியும், மெம்பர்ஷிப் எடுக்க முடியும்.
ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ட்ரேட் எடுக்கிறவங்களாம் எடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் ட்ரேட் எடுத்தீங்க எனக்கு தெரியல. சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறோம். ஒரே நிமிஷம் இருங்க. நான் எஸ்எல் போடும்போது நைட்டு எஸ்எல் அப்டேட் பண்ணிட்டு தூங்குறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். சரிங்களா? அவ்வளோதானா? எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா? நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. கிரிப்டோ வீடியோ இருக்காவா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் லைவ் போயிட்டு ஒரு தடவை திரும்பி பாருங்க. அதுலயே வீடியோல எல்லாமே இருக்கு. நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து 2x வச்சு பார்க்கலாம். 2x வச்சு பாருங்க, ஸ்கிப் பண்ணி பாருங்க. அதுலயே எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நியூ பீஸ் மட்டும்தான் இருக்காங்க போல. இல்ல, வாங்கினவங்க 2 3 பேர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. பரவாயில்ல, கத்துக்குங்க. கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. கிரிப்டோட ஸ்கோப் இருக்கு. ப்ராஃபிட் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சடனா ட்ராப் ஆயிடுச்சு வியூவர்ஸ் கவுண்ட். சரி, ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கிரிப்டோவை பற்றி டெலிகிராமில் போடும்போது இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆமாம், 25 கவுண்ட்டுக்கு 7 USD ஆகும். 7 to 8 USD ஆகும். ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறது 20 USD. சரிங்களா? ஸோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நம்ம மறுபடியும் 25 கவுண்ட் எடுக்க முடியாதுல்ல. அதனால நம்ம கவுண்ட் எடுக்கிறது. இது சின்ன மணியில் இருக்கிறவங்க 25 கவுண்ட்டுக்கு, இதுக்கு பெரிய மணியில் பண்ணும்போது 25 கவுண்ட்டுக்கு 25 USD தான். ஹவு மச் ஃபண்ட் ரிக்வயர்? யார் டெலிகிராமில் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு மண்டே பார்ப்போம் லைவ்ல. எவ்ரிடே லைவ் வருவீங்களா? வருவேன். எவ்ரிடே நம்ம லைவ் வருவோம். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் லைவ் வருவோம். அதுக்கப்புறம் கிரிப்டோ வந்து இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும், நமக்குனாக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் லைவ் வருவோம். அதுக்கப்புறம் வர மாட்டோம். அதுக்கப்புறம் சும்மா அப்டேட் கொடுத்தா போதும். டெலிகிராமில் அப்டேட் கொடுத்தா போதும். நீங்கள் எல்லாரும் அதை ஜாயின் பண்ணிப்பீங்க, அதை எடுத்துப்பீங்க.
ப்ரீமியம் 100க்கு இருந்தால் 25 கவுண்ட்டுக்கு யூஎஸ்டி சேஞ்ச் ஆகுமா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று சின்ன அமௌண்ட்டில் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு 5000 3000 அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா 3.5 பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ட்ரேடில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னாக்கா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுறது என்னன்னாக்கா மணி எவ்வளோ சம்பாதிச்சோம், சரிங்களா? அதனால பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒன்ஸ் லேர்னிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட இந்த ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து $250 இருந்தால் நல்ல தாராளமாக ஒரு மந்த்லி ஒரு 5-6K எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு இது பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? என்னோட டார்கெட் வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மந்த்லி ஒரு 3K கொடுத்தாலே போதும் எனக்கு. அதுவே 6%, 3Kனா 6% ஆச்சா? த்ரீ கேனா எத்தனை பர்சன்ட் ஆச்சு? எனக்கே சிம்பிள் கால்குலேஷனே மறந்து போச்சு. 15% ஆச்சு அதுவே. எப்பா 15%லாம் கிடைச்சா நான்லாம் வந்துட்டு கீழே மேலே குதிப்பேன். நான்லாம் 15% கிடைச்சா. ஃபாரெக்ஸில் நான் பண்ண மாட்டேன் சார். ஃபாரெக்ஸ் வந்து இல்லீகல், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லீகல், சரிங்களா? இந்தியாவில் இல்லீகல் தானே ஃபாரெக்ஸ் ட்ரேடு? எனக்கு தெரியல, எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும், நான் படித்த வரைக்கும் இந்தியாவில் இல்லீகல் தான். ஆமாவா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை லீகல் தானா? யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜேபிஒய் ஐஎன்ஆர், இந்த 6 பேரை தவிர மீதி எல்லாமே வந்து இல்லீகல், சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ, பாய் பாய் பாய், எல்லாருக்கும் பாய். கிரிப்டோ லீகல் தான் இந்தியாவில். நான் இல்லீகல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், சரிங்களா? இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதுவும் ஆன்லைனில் வந்து பண்ண போகிறேன் நான். அதுவே ஃபாரெக்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ண ஆப் சொல்லுங்கள். தெரியலையே ப்ரோ, எனக்கு ஃபாரெக்ஸ் லீகலாக இல்லையான்னு கூட தெரியல. ஸோ ஃபாரெக்ஸோட பேப்பர் ட்ரேடிங் ட்ரேட் எப்படி எப்படி தெரிய போகுது? நாளைக்கு லீவு தான், வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ட்ரேட் போடுவோம், சண்டே ட்ரேட் போட மாட்டோம், சரிங்களா? நாளைக்கு வந்து நான் வாட்ஸ்அப்லேயே அப்டேட் பண்ணுறேன், இதில் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன். அப்படியே ட்ரேட் எடுத்துக்கலாம். நான் இருந்தேன்னா, நான் ஊரில் இருந்தேன், நான் என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக இருந்தேன்னா லைவ் போகலாம். இல்லைனாக்கா நான் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன், ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரேட் எடுத்த எல்லாருக்கும் லெவலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ கடைசியாக லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, பண்ணிட்டு போங்க. கிரிப்டோவும் சேம் இந்தியன் மார்க்கெட் அனாலிசிஸ் தான். பிரேக் அவுட் பிரேக் டவுன் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்ல, அது எல்லாமே கிரிப்டோவில் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்தியன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிறத விட கிரிப்டோவில் சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி லேர்ன் பண்ணுறது? எனக்கு தெரியாது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ஆள் இல்லை, எனக்கு தெரியாது. நான் தான் இல்லீகல்ன்றேன், திரும்பி திரும்பி கேட்குறீங்க. பேட்டர்ன் பிரேக் அவுட்ஸு, பேட்டர்ன்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சூப்பராக ஃபாலோ பண்ணணும். கிரிப்டோ எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணணும். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம், 4 மணி நேரம், ஒன் டே கேண்டில்ஸ் எல்லாமே தாராளமாக நல்லா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான், அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நம்ம இங்கே வந்து கிரிப்டோவில் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறது.
சரிங்களா? ஓகேவா? எண்ட் பண்ணிக்கலாமா செஷனை? எஸ்பிஎக்ஸ் தான் கிரிப்டோவா? சார் கிரிப்டோனாக்க ஒரு மார்க்கெட், சரிங்களா? விர்ச்சுவல் கரன்சியோட மார்க்கெட் வந்து கிரிப்டோ. அதுக்குள்ள இருக்கிறது பிட்காயின், எத்தீரியம், இது எல்லாமே வந்து அதுக்குள்ள இருக்கிறது. கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண ஆப் இருக்காவா? பேப்பர் ட்ரேடிங் பண்றதுக்கு ஆப் இல்லை ப்ரோ. முகமது மன்சூர், அதுக்கு ஆப் இல்லை. இந்த டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்சே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பேப்பர் ட்ரேடு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன ரேட்டு வருது, என்ன இது வருதுன்னு பேப்பரில். இந்த மாதிரி ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகுது இல்லை, இந்த ஆப்ஷன் செயினில் போயிட்டு ப்ரைஸ் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதுவே ஃப்ரீ தானே உங்களுக்கு. நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நல்ல மொமெண்டம் வந்திருக்கு, ப்ரீமியமில் ஸ்பைக் வந்திருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கு அப்படி தான். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எடுத்த உடனே சடனாக குறைஞ்சிரும். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்பா, நம்ம எடுத்த ட்ரேடு 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், அது 36 ரூபாய்க்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா? ரெண்டுமே ஆவரேஜாக 36 ரூபாய்க்கு போயிடுச்சு. டபுளுக்கு, ஆல்மோஸ்ட் டபுளுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி கிரிப்டோ தான் பேர் ப்ரோ. கிரிப்டோ தான் பேர். பிட் கிரிப்டோக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நிஃப்டி பேங்க் நிஃப்டி, சரிங்களா? கிரிப்டோக்கு உள்ள பிட்காயின், எத்தீரியம், அந்த மாதிரி காயின்ஸ், சரிங்களா? ஸோ கிரிப்டோன்றது ஒரு மார்க்கெட். வேர்ல்டு வைடாக காயின்ஸ், விர்ச்சுவல் காயினை ட்ரேட் பண்ணுற மார்க்கெட் வந்து கிரிப்டோ மார்க்கெட். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து இண்டெக்ஸ், தனித்தனி இண்டெக்ஸ். பிட்காயின் ஒரு காயின், எத்தீரியம்ன்றது ஒரு காயின், மேட்டிக்ஸ்ன்றது ஒரு காயின். நிறைய காயின் இருக்கு, எனக்கே வாயில வர்றதில்ல. நிறைய டோஜன் இருக்கு, அப்புறம் சொலானன் இருக்கு. இந்த காயின் எல்லாம் ஒவ்வொரு காயின். ஓகே, ஸ்ட்ரீமை என் பண்ணிக்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தால் மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு ரீவைண்ட் பண்ணி 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில், சாரி, டெலிகிராமில் வந்து கேளுங்க, குரூப்பில் வந்து கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்ட்ரீமை எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.